மோசே ஆதியாகமத்தில் சிருஷ்டிப்பை குறித்து எழுதுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சிருஷ்டிப்பை குறித்து பல்வேறு கதைகள் இருந்தது என்பதை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதில் தேவன் மனுஷனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் உண்டாக்கினார் என்று ஏன் மோசே குறிப்பிட்டு எழுதுகிறார் என்பதை இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிருஷ்டிப்பை குறித்து பல்வேறு கதைகள், கானானியர், எகிப்தியர், கல்தேயர், இவர்களுக்கெல்லாம் ஒரு கதைகள் இருந்தது அந்த நாட்களில். அதில் எல்லாம் மனிதர்கள் கடவுள்களுக்கு அடிமைகளாக உண்டாக்கப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள்களாம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அந்த நேரத்தில் தங்களுக்கு சேவை செய்யும்படியாக மனிதர்கள் உண்டாக்கப்பட்டார்கள். அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக, அவங்கள மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக மனிதர்கள் உண்டாக்கப்பட்டதாக அந்த கதைகள் எழுதியிருக்குது. அதற்கு நேர் எதிராக இந்த மனிதன் கடவுளுக்கு சேவை செய்யும்படியாக உண்டாக்கப்படவில்லை, கடவுளோடு சேர்ந்து இந்த பூமியை ஆளுகை செய்யும்படியாக உண்டாக்கப்பட்டான் என்று மோசே எழுதுகிறார். அந்த கதைகளில் மனுஷன் விதைச்சி உழைச்சி பயிர்கள் இதெல்லாம் கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் மோசே எழுதும்போது பார்த்திங்கன்னா, கடவுள் மனிதனுக்காக எல்லாவற்றையும், எல்லா கனிகளையும் எல்லா மரங்களையும் உண்டாக்கி நீ எதை வேணால் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி மனிதனுக்கு கொடுத்தார் என்று மாறுபட்டு எழுதியிருக்கும். மனிதனை மேன்மையானவனாக, அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினீர் என்று தாவீது சொல்கிறது போல அவனை கனத்துக்குரியவனாக மோசே காண்பிக்கிறார். மற்ற கதைகளிலிருந்து அதான் வேறுபடுகிறார். ஏன் அவர் தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் உண்டாக்கினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குதுன்னா, அப்போ தான் அவனுக்கு ஆளுகையை தர முடியும். எப்படி தேவன் பரலோகத்தை அல்லது வானங்களை ஆட்சி செய்கிறாரோ, அதுபோல மனிதன் பூமியை ஆட்சி செய்யும்படியாக தன்னுடைய பிரதிநிதியாக, தன்னுடைய சாயலாக, தன்னுடைய காப்பியாக அவனை இந்த பூமியிலே வைத்தார். அவர் சொல்லும்போது, நீ சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் ஊர்பைகளையும் ஆழக்கடவாய் என்று சொல்லியிருப்பார். அதாவது 3 ரெல்மு பாருங்க, சமுத்திரம், வானம் அல்லது ஆகாயம், 3வது பூமி. இந்த 3ஐயுமே அவன் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த 3ஐயுமே தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து தேவனுடைய சுபாவத்தை இந்த பூமியில் உள்ள மற்ற சிருஷ்டிகளுக்கு காட்ட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அதை எப்படி செய்யணும்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். இதில் இந்த பலுகி பெருகி நிரப்பிலாம் நமக்கு புரியுது. ஆனால் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்பது, இப்பொழுது ஒரு தலைவரோ அல்லது இப்பொழுது ஒருவரிடத்தில் அதிகாரம் கிடைத்தால் அவர் மற்றவர்களை கீழ்ப்படுத்துகிறது போல, அவர் ஆண்டு கொள்கிறது போல தான் தேவன் இருப்பாரா? அப்படி தான் நம்மை கீழ்ப்படுத்த சொல்லியிருக்கிறாரா? அப்படி தான் நம்மை ஆண்டு கொள்ள சொல்லியிருக்கிறாரா என்றால் இல்லை. எபிரேய வார்த்தைகளை நாம் சரியாக படிக்கலைன்னு சொல்லி சொன்னால், இப்போ இருக்கிற சூழலை வைத்து நாம் இந்த வார்த்தையை புரிந்து கொள்வோமானால், கீழ்ப்படுத்தி அப்படின்னா ஒருத்தன் துப்பாக்கி ஒருத்தன் தலையில் வச்சு அவன் தலை குனிஞ்சிருக்கும் பாருங்க, அதுதான் நமக்கு கீழ்ப்படுத்தி, சப்டியூ அப்படின்னு புரியுது. ஆண்டு கொள்ளுங்கள்னா ஒரு பெரிய சிம்மாசனத்தில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு அவர் ஒரு சட்டத்தை போட்டார்னா எல்லாரும் அவர் சொல்கிறபடி கேட்கணும், அதுதான் அவருடைய அதிகார முறை, ஆட்சி முறை அப்படின்னு நம்ம நம்புகிறது போல நாமும் மற்றவங்களை அதிகாரம் செய்யணும், மற்றவங்களை கீழ்ப்படுத்தணும்னு நம்பிடுறோம். இல்லை, இங்கே என்ன சொல்லிஇருக்குதுன்னா, அந்த கீழ்ப்படுத்தி அப்படிங்கிறது காமிங் டவுன். ராஜாக்கள் எதற்காக இருக்கிறாங்கன்னா, இந்த பூமியில் ஒரு ஒழுக்கத்தையும் ஜனங்களை கரிசனையோடு பார்த்து கொள்வதற்கும் தான் ராஜாக்கள் தேவை, அதிகாரங்கள் தேவை. ஜனங்களை மிரட்டுவதற்கல்ல, ஜனங்களை கீழ்ப்படுத்தி அவர்களை நசுக்குவதற்கல்ல, ஆனால் அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்குது. அந்த ஒழுங்கு எப்படி படுத்துகிறோம்னா, பை காமிங் டவுன், அவர்களை அமைதிப்படுத்துவதின் மூலமாக, அடிப்பதின் மூலமாக அல்ல, அமைதிப்படுத்துவதின் மூலமாக அதைகளை கீழ்ப்படுத்துகிறோம். எப்படி ஒரு ரூமில் 2-3 பிள்ளைங்க ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா அம்மா அமைதிப்படுத்துகிறாங்களோ, அதுதான் கீழ்ப்படுத்துறது. ஒரு கொடுங்கோலன் கீழ்ப்படுத்துகிற ரீதியில் அங்கே சொல்லப்படலை, ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை கீழ்ப்படுத்துகிற விதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டு கொள்ளுங்களும் அதே மாதிரி தான். ஆண்டு கொள்ளுங்கள்ன்றதுக்கு ஒரு அற்புதமான வார்த்தை போடப்பட்டிருக்குது. கோயிங் டவுன், டிசண்ட்
அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஆண்டு கொள்ளுங்களுக்கும் கீழே இறங்கி போகுதல்ன்ற அர்த்தம் கொடுக்குற ஒரு வார்த்தையாக அங்கே போடப்பட்டிருக்குது. அதாவது நாம் கீழே மற்றவர்களைப் போல இறங்கி போய் அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும், அவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக அவர்களுக்கு ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இயேசு அப்படிதான் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். அவர் பிள்ளைகள் மாம்சமும் இரத்தம் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சமும் இரத்தம் உடையவராக ஆனார், நம்மை போல ஆனார். இப்படிலாம் ஏன் போட்டிருக்குதுன்னா, அவர் அப்படி வந்ததுனால தான் அவர் இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்ய முடிகிறது. நம்மக்கிட்ட அதிகாரம் இருப்பது நம்முடைய நன்மைக்காக இல்லை, பிறருடைய நன்மைக்காக என்கிற ரீதியிலே அரசாள்கிறவர்கள் தான் அந்த உண்மையான ஆண்டு கொள்ளுதலை செய்கிறார்கள். கபாஷ் என்ற ஒரு வார்த்தை, அது வன்முறை அடக்குகிற வார்த்தை அல்ல, அல்லது ஹியூமிலியேட் பண்ணுகிற, மற்றவர்களை கீழ்ப்படுத்துகிற, தாழ்த்துகிற ஒரு வார்த்தை அல்ல. அது சமாதானத்தை கொண்டு வருகிற வார்த்தை. டு பிரிங் பீஸ் அண்ட் ஷலோம் என்று போடப்பட்டிருக்கிறது. அதன் நிமித்தமாக மகிழ்ச்சி விளைவாக உண்டாகிறது. அதனுடைய விளைவு மகிழ்ச்சி. ஆண்டுகொள்ளுதனுடைய விளைவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே தவிர ஆண்டுகொள்ளுதனுடைய விளைவு மற்றவர்களுக்கு அழுகையை உண்டாக்கக்கூடாது. அதனால தான் மத்திய 20வது அதிகாரத்தில், மார்க் 10வது அதிகாரத்திலலாம் இயேசு சொல்லும் பொழுது, உங்களிலே யார் பெரியவனாக இருக்க விரும்புகிறானோ அவன் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாக இருக்க கடவன், உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் எல்லாரிலும் கீழாக இருக்க கடவன் என்று சொல்லி, அந்த ஆதியாகம புஸ்தகத்தில் ஆண்டவருடைய இன்டென்ஷன் எப்படி ஆளுகையோ அப்படி நீங்கள் தலைவனாக இருக்கணும்னா எல்லாருக்கும் ஊழியக்காரர்களாக இருங்கள் என்று சொன்னார். நாமும் கூட மற்றவர்களுக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறது அது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.